சிபிஐ சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை சட்டமன்றத்தில் பெரிய அளவில் எழுப்பி கவன ஈர்ப்பு தீர்மானமோ அல்லது ஒரு வாக் அவுட்டோ ஒன்றும் பண்ண மாதிரியே தெரியலையே சார் இதுவரை. அவங்களும் அந்த அரசுக்கு அந்த உரிய கவனத்தை கொண்டு செல்லலையே. இப்ப ஆமா, அது குறித்து அன்றைக்கு அனகாபுத்தூரோட இடிப்பை 2 ஆண்டுகளாக தடுத்து வைப்பதற்கு காரணம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் முத்தரசன் அவர்களை பத்தி பேசினாங்க. அதே போல பேராசிரியர் ஜவாஹிருல்லா பேசினாங்க. அதற்கு பிறகு அதிகாரிகள் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை கொடுத்து உத்தரவை வாங்கி கொண்டு வந்து அந்த உத்தரவை சேலஞ்ச் பண்றதுக்குள்ள வீட்டை இடிச்சிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் இடிக்கிறதா ஒரு வேலையா இருக்குது. அப்ப யார் இதை கேள்வி கேட்கிறது? நீதிமன்றமும் கேள்வி கேட்கறது இல்ல, பொதுநல அமைப்புகள் கேள்வி கேட்க முடியறது இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கறது இல்ல. அப்ப திமுக அரசு கொள்கை முடிவு எடுக்கணுமா இல்லையா? ஏழை எளிய மக்கள் வீடை எதுக்கு இடிக்கிறேன்ற ஒரு கொள்கை முடிவு எடுத்து அதிகாரிகள் தட்டி கேட்பதற்கு திமுக தயாராக இல்லை. திமுக தோல்வி இந்த இடத்துல இருக்கிறது. அடுத்தது, காவல்துறையினுடைய அடக்குமுறைகள், மனித உரிமை வீரர்கள் குறித்து இதுவரை திமுக 4 ஆண்டுகளில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள், ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடந்த படுகொலைகள், இது குறித்தான கமிஷன் ரிப்போர்ட் வந்துருச்சு, நீதிபதிகளுடைய ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுல இந்த காவல்துறை அதிகாரி குற்றம் செய்திருக்கார் என்று சுட்டி காட்டிட்டாங்க. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. காவல்துறை நல்லா இருக்கிறவங்க நம்ம தண்டிக்க சொல்லி கேட்கலாம். குற்றம் செய்யக்கூடியவர் யாராக இருந்தால் என்ன, அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுல திமுக என்ன பிரச்சனை? காவல்துறையில் இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல் செய்யக்கூடியவர்களை பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த பல்பீர் சிங் எல்லாம் இன்னும் பாதுகாக்கப்பட்டுதான் இருக்கிறார். இப்படி இவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இங்க தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏழை எளிய மக்கள் வீடுகள் இடிக்கப்படுகின்றன. இது அப்புறம் எப்படி ஒரு சாதாரண மக்களுக்கான ஆட்சியாக இருக்க முடியும்? இந்த மக்கள் யார்கிட்ட போறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. இந்த மக்கள் யார்கிட்ட போறதுன்னு தெரியாம இருக்கு. நீங்க பார்த்தா அனகாபுத்தூர்ல பார்த்தா சீமான் வந்தாரு, அனகாபுத்தூர் வீடு இடிக்கும் பொழுது அதே மக்கள் கேள்வி கேட்கறாங்க, இன்னைக்கு மட்டும் தான் வர்றீங்க, அப்புறம் காணாம போயிருங்க, இத்தனை நாள் எங்க போனீங்கன்னு கேட்கறாங்க. விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்திருந்தாங்க, ஆனா கட்சி தலைமை எதுவுமே பேசவே இல்லை, அறிக்கை கூட விடல. அதிமுக கட்சி வரவும் இல்லை, அறிக்கை விடவும் இல்லை. இது போன்ற சூழ்நிலையில இப்படிப்பட்ட நிலைமை இல்ல, யாரு 2வது இடம், யாரு முதல் இடம், யாரு முதலமைச்சர், எப்படிங்க இவங்களை நம்பி கொடுக்கிறது? தொழிலாளர் பிரச்சனைக்கு வரல, ஏழை எளிய மக்கள் வீடுகள் இடிக்கிறதுக்கு அந்த பிரச்சனைக்கு நிக்கல. இந்த நீட்டு பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை எடுத்து நின்று செய்யக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்யவில்லை. காவல்துறை அடக்குமுறை குறித்தான கேள்விகளும் எழுப்பப்படுவதில்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இதுல யார் பாதிக்கப்படுறோம்? சாமானிய மக்கள், ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார், லட்சக்கணக்கான மக்கள். இப்பொழுது அடையார் ஆற்றங்கரையில் இருந்து கிட்டத்தட்ட 11,600 வீடுகள் இடிக்கப் போவதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். யார் பேசினாங்க இது வரைக்கும்? திமுக அரசு பேசவில்லை, எதிர்கட்சி பேசவில்லை, திமுக எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய யாரும் பேசவில்லை. மே 14 கத்திட்டு கிடக்குது. இதுல நாங்க தான் கத்திட்டு இருக்கிறோம். இது நிறுத்துங்கயா, நிறுத்துங்க. 11,500 வீடுகள் இடிக்கப்பட்டால் என்ன நிலைமை? அந்த மக்கள் எங்க போவாங்க? அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்ன, படிப்பு என்ன? ஒரு அடையாள போராட்டத்தை தான் இந்த கட்சிகள், பொதுவான அரசியல் கட்சிகள் மற்றும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் இல்லைங்க அடையாள போராட்டம் பண்ணலைங்க. அதிமுக அடையாள போராட்டத்தை பண்ணுச்சு. இல்ல சில கட்சிகள் அதிமுக அடையாள போராட்டத்தை பண்ணுச்சு, அல்லது நாம் தமிழர் எங்க அடையாள போராட்டத்தை கூட செய்யல. அவங்க பேட்டி கொடுக்கறத தவிர, நீங்க சீமானோ அண்ணாமலையோ பேட்டி கொடுக்கறதை தவிர வேற எந்த வேலையும் செய்யறது? நாள் முழுக்க பேட்டி கொடுக்குறாங்க, நாள் முழுக்க பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சோசியல் மீடியால வந்தா போதும், வெறும் பேட்டிகள் மாநாடுகளால அவங்க பிரஸ் இருந்தா போதும். அவங்க ஏர்போர்ட்ல ஏறப்போ ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, இறங்குறப்போ ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, எங்க மீட்டிங் போறதுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாங்க, மீட்டிங்ல இறங்கி பேட்டி கொடுக்குறாங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேட்டி, அவ்வளவுதான் முடிஞ்சது அவங்களோட வேலை. வெறும் பேட்டி கொடுக்கறது மட்டும் தான் வேலை. அந்த பேட்டியில கோமா பேசுறாங்க, நடிக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. நல்ல நாடக நடிகர்களை போல, சினிமா நடிகர்களை போல நடிக்கிறாங்க. இதுதான் நடக்குது இன்னைக்கு. திருமுருகன் காந்தி சார், நீங்கள் கூறியது போல அந்த எளிய மக்களின் பிரச்சனைகளுக்காக முக்கியமான களத்தில் இருக்க வேண்டிய அரசியல் கட்சிகள் இப்பொழுது ஒரு அடையாள பேட்டிகளை மட்டுமே கொடுக்கிறார்கள் என்று கூறினீர்கள். இப்போது இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரை முக்கியமான அதிமுகவுக்கு முக்கியமான போட்டியாக இருக்கக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் அந்த கூட்டணி இந்த நீங்கள் போராட்டங்களை நடத்தவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும், இந்த வாக்கு சதவீதம் என்பது 2 கட்சிகளுக்கும், திமுக என்பது வழக்கமாக ஒரு 35% வாக்குகளை பெறுகிறது. அதே போல் அதிமுகவும் ஒரு 30% வாக்குகள், பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்று அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இந்த தேர்தல் களத்தில் இருக்கும்பொழுது அந்த அரித்மேட்டிக் கால்குலேஷன்ஸ் எல்லாமே இந்த தேர்தலில் நடக்குமா, அல்லது ஒரு புதிய மாற்றம் ஏதாவது ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? இந்த தேர்தலில் இப்ப அதிமுக தனித்து நின்ற 1 கோடி ஓட்டு வாக்குகளை வாங்கினாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில். பாரதிய ஜனதா கட்சி தினகரன் அவருடைய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகளை வைத்துக் கொண்டுதான் அவங்க அதிகமான வாக்குகளை வாங்கினாங்க. உண்மையா சொல்ல போனால் இங்க எதிர்கட்சி கூட்டணி என்று ஒரு கூட்டணி உருவாகவே இல்லை. வாக்கு விகிதமே இல்லாத பாரதிய ஜனதா கட்சியை சுற்றி சுற்றி இந்த கட்சிகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப இதனால வந்து ஒரு எதிர்க்கட்சி ஒரு நேர்மையான எதிர்க்கட்சியோ மக்கள் சார்ந்த எதிர்க்கட்சியோ உருவாகாமல் இருக்கிறது. இன்னும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தே அதிமுகவின் தலைமை இருக்கும் என்றால் அந்த கட்சி தேர்தல் நிச்சயமாக வெற்றி பெறப் போவதில்லை. பெரும் தோல்வியை சந்திப்பது மட்டுமல்ல, இந்த தேர்தலிலே கடுமையான தோல்வியை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்தால் சந்திக்கும். அப்படி சந்தித்தால் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்ன என்கின்ற பெரிய கேள்வி இருக்கிறது. ஆனா பெரிய நெருக்கடி அந்த கட்சி சந்திக்க போகுது. ஒரு பெரும் தோல்வியை சந்திச்சுட்டு அந்த கட்சி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி உடைச்சு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி விரும்புவது என்பது அதிமுக தோற்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறது. திமுக தோற்க வேண்டும் என்பதை விட அதிமுக தோற்றால் தான் அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி வளர முடியும் என்கின்ற இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக 2026 தேர்தல் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான விஷயங்களை முடிவு செய்யும். ஒன்று, யார் முதலமைச்சர் என்று முடிவு செய்வதற்கான ஒரு வேலையும் அதிமுகவின் எதிர்காலம் என்ன என்கிற முடிவு செய்யக்கூடிய இரண்டாவது வேலை நடக்குது. இப்ப இன்றைக்கு பெரிய நெருக்கடியை சந்தித்திருப்பது அதிமுகவினுடைய அந்த அதிமுக கட்சி தான் பெரிய நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அவன் விரும்பாத ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டு நாளைக்கு வெற்றி பெற்றாலும் கூட, ஓரளவு கணிசமா வெற்றி பெற்றாலும் கூட அந்த கட்சி ஒன்றாக இருக்குமா என்று தெரியாது. இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்துகிட்டே அந்த கட்சி 3 நாளா வந்து பாரதிய ஜனதா கட்சி உடைச்சிட்டு இருக்குது. அவ இப்படிப்பட்ட நிலைமையில அதிமுகவிற்கு மிக மிக முக்கியமான தேர்தல் எதற்கென்றால் அதிகாரத்தை பிடிப்பதற்கல்ல, அந்த கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான மிக முக்கியமான தேர்தலாக வருகின்ற தேர்தல் இருக்கிறது. அப்ப அது குறித்து தான் அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் யோசிக்க வேண்டும்.